விஷயம் பண்ணணும்னா முதல் 3 ஆண்டுகள் தெய்வம் கருவறைக்குள்ள இருக்கும். அடுத்த 3 ஆண்டுகள் தெய்வம் பலிபீடத்திற்கு வரும். அடுத்த 3 ஆண்டுகள் தெய்வம் கொடிமரத்திற்கு வரும். அடுத்த 3 ஆண்டுகள் தெய்வம் கலசத்திற்கு செல்லும். அப்படி கலசத்துக்கு சென்ற தெய்வத்தை மீண்டும் கருவறையில் அமர்த்துவதற்காகத்தான் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணுறது. இது கும்பாபிஷேகம் அன்னைக்காவது நம்ம தெரிஞ்சுக்கணும். 48வது நாள் மண்டலாபிஷேகம் பண்ணுறோம். ஏங்க 48வது நாள் மண்டலாபிஷேகம் பண்ணணும்? ஏன் 60வது நாள் பண்ணலாம்ல, 50வது நாள் பண்ணலாம். ஏன் 48வது நாள் பண்ணுறோம்னா மொத்த ராசிகள் எத்தனை மாப்பிள்ள? 12 ராசி. மொத்த நட்சத்திரம் எத்தனை? 27. 12 27 கூட்டுங்க 39 வரும். மொத்த கிரகம் எத்தனைமா? 10 இல்லை 9. உன் கிரகத்தையும் சேர்த்து விட்டு போயிடாத. 9 கிரகம். இந்த 12 27 இந்த 9 3ஐயும் கூட்டினீங்கன்னா 48 வரும். அதனால தான் 48வது நாள் மண்டலாபிஷேகம் பண்ணுறோம். 48வது நாள் மண்டலாபிஷேகம் பண்ணும்போது 108 மந்திரங்கள் ஓதுறோம். ஏங்க 108 மந்திரங்கள் ஓதணும்? மொத்தம் தமிழ் ஆண்டுகள் 60. இந்த 60ஐ 48ஐயும் சேர்த்தோம்னா 108 வரும். அதனால தான் 108 மந்திரங்கள் ஓதுறோம். ஏன் இது மாதிரியே சொல்லிட்டு போயிடுவாங்க, நினைக்காதீங்க. கும்பாபிஷேகத்துக்கு அதான் தெரிஞ்சுக்கிறணும். எங்கள் ஊரில் இதே மாதிரி தான் மாரியம்மன் கோயில் கட்டுறோம்னு விழா கமிட்டி 10 பேர், அதில் நான் ஒரு ஆள் மெம்பர். வசூல் பண்ணுறதுக்கு 80 பக்கம் நோட்டு, பெரிய நோட்டு எடுத்துக்கிட்டு எங்கள் சித்தப்பாட்டை தான் வசூலுக்கு போனோம். போனவுடனே 5 லட்ச ரூபாய்க்கு செக்கு கொடுத்தார். 10 பைசா கொடுக்க மாட்டான். ஆனால் என் சித்தப்பா 5 லட்ச ரூபாய்க்கு செக் கொடுத்தான். மனசு மாறுறதுக்குள்ளே பேங்கில் செக்கை மாற்றிடுவோன்னு 9:45 பேங்க் வாசலில் போய் நின்றுட்டோம். மேனேஜர் வந்து பூட்ட துறக்கையில் நாங்கள் 10 பேர் நிற்கிறோம். என்ன அப்படின்னார், கோயில் வசூல் செக்கு 5 லட்சம் உள்ளே வசூலுக்கு போடணும்னா. மேனேஜர் உள்ளே கூப்பிட்டு எல்லாருக்கும் டீலாம் வாங்கி கொடுத்துட்டு செக்கை வாங்கி இப்படி பார்த்தார், செக்கு செல்லாதுன்ட்டார். என்னடாண்ணா என் சித்தப்பா கையெழுத்தே போடாமல் கொடுத்து விட்டாயா? திருப்பி வந்தான், சித்தப்பா செக்கு செல்லாதான் அப்படின்னு. அவன் சொன்னான், இது மாதிரி பொது காரியத்துலலாம் என் பேர் வெளியில் வர விரும்ப மாட்டேன் அப்படின்னா. எதுக்கு விரும்பாதால்? கஞ்சப்பையன், பெரிய கஞ்சப்பையன். எவனுக்கும் 10 பைசா கொடுக்க மாட்டான். இப்போ மதுரையில் வீடு கட்டியிருக்கான், 4 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு. இப்போ கக்கூசு மட்டுமே 12 கக்கூசு இருக்கிறது. 3 பேர் 12 கக்கூசு, பூரா வயிற்றுக்கு சரியில்லாதவங்க. 12 கக்கூசு கட்டி 12 கக்கூசுக்கும் 10 ரூபாய்க்கு குளிக்கிறதுக்கு சக்கு வாங்கி போடக்கூடாது. இந்த பெயிண்ட் அடித்த நரலாக்கு பெயிண்ட் டப்பா மெயின் ரோட்டில் உட்காந்து தீத்திக்கிறான். தீத்தி போட்டு வச்சுருக்கான். போன மாதம் குளிக்கணும்னு எடுத்து இதில் விட்டுருக்காரு. பிசுறு இருந்து இதில் கிழிச்சிக்கிட்டு போயிடுச்சு. இப்போ அந்தால அப்போலாம் ஆஸ்பத்திரியில் 3.5 லட்ச ரூபா கட்டி படுத்து கிடக்கிறான். இப்போ தெய்வத்துக்கு நம்ம செய்யணும். அப்போ தான் தெய்வம் நம்மளை பார்த்துக்குறோம். சிலர்லாம் என்ன பண்ணுறது, 1 ரூபாயை உண்டியலில் போட்டுறது 7 லட்ச ரூபாய்க்கு அவர்கிட்ட காணிக்க வைக்கிறது. 1 ரூபாயை உண்டியலில் போட்டு எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், என் மகளுக்கு நல்ல கல்யாணம் ஆகணும், குழந்தை உரத்துக்கணும், பூமி காடு வாங்கணும். ஒரு அம்மாலாம் வேண்டுதில்லை. அன்றைக்கி பார்க்குறேன் 1/2 மணி நேரம் வேண்டுது. என் மகளுக்கு குழந்தை பிறக்கணும், என் மகளுக்கு குழந்தை பிறக்கணும், என் மகளுக்கு குழந்தை பிறக்கணும். நான் கூப்பிட்டு சொன்னேன், உன் மகளுக்கு குழந்தை எப்படி பிறக்கும் அப்படின்னு கேட்டேன். ஏன் இப்படி அவசரமாக பேசுகிறேன்? மகளுக்கு குழந்தை பிறக்கணும்னா, உன் மருமையை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு மகளுக்கு குழந்தை பிறக்கணும் எங்கேருந்து பிறக்கும்? அவனை முதல்ல வர சொல்லு. அவன் வந்தால் தானே அதுக்கான நீ வேண்டுதலை வைக்கணும். அதை விட்டு இப்படி குழந்தை பிறக்கணும் வேண்டும்னா எங்கிட்ட இருக்கு? மனுஷன் வாழ்க்கை அப்படி இருக்குது. ஆண்டவன்கிட்ட போனால் 50 ரூபா கொடுத்து ஒரு மாலை வாங்கி போட்டுவிட்டு 5 லட்ச ரூபாய்க்கு கோரிக்கை வைக்கிறான். ஒரு தேங்காயை உடச்சி விட்டு எல்லாரும் கெட்டு போகணும்னு நினைக்கிறான். வாழ்க்கை அப்படி இருக்குது. அன்றைக்கி பார்க்குற கோயிலில் 2 பொம்பளையாளை சாமி கும்பிட ஆரம்பிச்சிச்சு. பிள்ளையாரை பார்க்குது, செருப்பை பார்க்குது. பிள்ளையாரை பார்க்குது, செருப்பை புது செருப்பு யாரும் தூக்கிட்டு போனாலும் போயிடுவான்னு. பிள்ளையாரை பார்க்குது, செருப்பை பார்க்குது. கொஞ்ச நேரம் செருப்பு பக்கமே நின்றுக்கிட்டு இருக்கு. சைத்தான் அங்கிட்டு திரும்ப அப்படின்னு, இங்கிட்ட இருக்கு சாமி அப்படிங்குது. இப்படி மனுஷ வாழ்க்கை குழப்பத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதில் தான் நல்ல தலைப்பு கொடுத்துருக்காங்க. பணமா பாசமா? பணத்தால் மனுஷன் சந்தோஷமாக இருக்கானா, பாசத்தால் சந்தோஷமாக இருக்கானான்னு. எங்கள் ஊரில் நைட்டு 1 மணிக்கு ஒரு கோடீஸ்வரர் வீட்டில் திருடன் குதிச்சுட்டான். குதிச்சவன் புருஷனை பொண்டாட்டி கட்டி வச்சுட்டு நகை வகையெல்லாம் அள்ளிட்டு கிளம்புனான். இந்த பொண்டாட்டிக்காரி ஹான் கத்துனான். வாயில் துணியை வச்சு வேற அமுக்கி விட்டான். என்ன அப்படின்னு கேட்டான். அவுத்து விடு அப்படின்னா. கத்துனா இன்னும் குத்துவேன் அப்படின்னா. கத்த மாட்டான், அவுத்து விடுனா. அவுத்து விட்டுன்னு சொன்னால், திருட சார் நகை பணத்தெல்லாம் அள்ளிட்டு கிளம்பிட்டீங்க, திருப்பி வச்சுட்டு போகணுன்னு சொன்னால் வச்சுட்டா போக போகிறீங்க, எனக்காக ஒரு உதவி செய்யுங்கண்ணா. என்னம்மான்னு கேட்டான். எதிர்த்த மாதிரி தான் என் நாத்தனா அவடு இருக்குது, போகும்போது அவள் விட்ட ஒரு பார்வை பார்த்துட்டு போங்க அப்படின்னா. அதுக்கு திருடன் சொன்னால், அவள் வீட்டுக்கு தாண்டி முதல்ல போனேன், அவள் சொல்லி தாண்டி உன் வீட்டுக்கே வந்தேன், பின்னாடி வழி இருக்குன்னு சொல்லி அவள் தான் சொல்லி விட்டுருக்கா. முன்னாடி வழியில் போகாத முதவி படுத்து கிடப்பா, பின்னாடி வழியில் போகணும்னு சொல்லி அனுப்பியிருக்கா. இப்படி சொந்த வந்தவங்களாம் சிக்கலில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த பணம்லாம் செல்லாமல் போச்சு. பழைய பணத்தை கொடுத்து தான் புது பணம் வாங்கணும். அப்போ எங்கள் ஊர் இந்தியன் பேங்கில் போய் 11 மணிக்கெல்லாம் லைனில் நிற்கிறேன். எனக்கு முன்னாடியே 50 பேர் நிற்கிறான்.
11 மணிக்கு பார்க்குறேன் ஒரே கூட்டம். மணி 12 ஆச்சு, 1 ஆச்சு, 2 ஆச்சு, கூட்டமே குறையல. ஒருத்தன் மட்டும் பேக்கோட போகிறான், பேக்கோட வரான். அவனை கூப்பிட்டு கேட்டேன், டேய் பணம் எடுக்கிறாங்களா எடுக்கலடான்னு கேட்டேன். அவன் மண்ணை வாரி தூத்திக்கிட்டே சொன்னான், எவனும் எடுக்க மாட்டான்டா அப்படின்னா. ஏன்டான்னு கேட்டேன். நான் தாண்டா பேங்க் மேனேஜர், என்னையே உள்ளே விடாமல் இவங்க போட்டு அடிச்சிருக்காங்க, யாரா அவனுக்கு பணம் மாற்றி விட்றது அப்படின்னா. இப்படி பணத்தில் வாழ்க்கையில் சிரமத்துக்கு கடையில் தான் வாழ்ந்தோம். இதில் 4 மிகப்பெரிய ஜாம்பவான்கள் வந்திருக்காங்க, அறிஞர் பெருமக்கள். இவங்கெல்லாம் பேச நீங்கள் கேட்க கொடுத்து வச்சுருக்கணும். மஞ்சுநாதெல்லாம் பேசி அன்னைக்கெல்லாம் ஒரு பேசிக்கிட்டு இருக்காரு. ஒருத்தன் மலை உச்சியில் ஏறினவன் பேச்சை கேட்டு ஒடியான்ட்டான். ஒடியாந்து முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டான். இப்படி தலையத்தில் ஆட்டிக்கிட்டு இருந்தான். இவன் போய் பொன்னாடையை அவனுக்கு போட்டு, இவனுக்கு போட்ட பொன்னாடையை போட்டு, எங்கிடந்துடா வந்தானா, சாகலாம்னு போனேன்னே, உங்கள் பேச்சை கேட்டேன் வந்துட்டேன் அப்படின்னா. உன் உசுரை நான் காப்பாற்றிட்டேன்னா அப்படின்னா. இல்லை இப்படி பேசி பண்ணுற நீலாம் உசுரோடு இருக்கும்போது நான் ஏன்டா சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னா. அப்படி பல பேர் வாங்கித்தான் நாங்கள் வந்து சேர்ந்துருக்கோம். இதில் 4 பேர். இதில் சொத்து பத்து தான் பணம் தான் என்ற அன்னைக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்கப்போது 6 புகழ், சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு புகழ், ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப்புகள், பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளம் வரக்கூடிய, கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டு இருக்கக்கூடிய, சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் என்ற படத்தில் நடித்ததன் மூலமாக உலக ரசிகர்களையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய, விவசாயிகளுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரே பேச்சாளராக வளம் வரக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை தூரன் KR மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. நல்லவர்கள் அசைய காதில் தூது விட்டு நான் ஒரு ஆம்பளை எழுப்பிடுறேன், லேடிஸ் போடுற பாட்டு போட்டுக்கிறேன். நீனு வெக்கம் இல்லாமல் டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்ற, நல்ல எஃபெக்டியா. அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் சேலம் சேலம் வைசியா கல்லூரியிலே கணிப்பொறியியல் துறை தலைவராக ஏறக்குறைய 16 ஆண்டு காலம் பணியாற்றி, தன்னுடைய திறமையின் காரணமாக மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் 2 ஆண்டுகள் பணியாற்றி, தற்சமயம் ஓராண்டு விடுமுறைக்கு வந்திருக்கக்கூடிய கணிப்பொறியியல் துறையில் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி டாக்டர் பேராசிரியர் அபு அவர்கள் வந்திருக்காங்க. அப்பா ஒரு பேராசிரியனை அறிமுகப்படுத்தி சொப்பன சுந்தரி பாட்டை போடுற. இப்போ சொப்பன சுந்தரி யார் வச்சுருக்கா, அதை வச்சுருந்தா காரை யார் வச்சுருக்கா, பெட்ரோலை யார் போடுறது, இல்லை டீசல் வண்டியா பெட்ரோல் வண்டியா, பேட்டரி தான் கலட்டி மாட்ட முடியுமா? இல்லை சொந்த பந்தம் தான் என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர். நம்மளுக்கு ஆந்திராக்காரன் தண்ணி தர மாட்டான், கர்நாடகாக்காரன் தண்ணி தர மாட்டான், கேரளாக்காரன் தண்ணி தர மாட்டான். எப்போ போனாலும் தண்ணி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான். ஆப்பா வேணுமா, ஃபுல்லாக வேணுமா, எல்லாம் கொடுக்குறான். பாண்டிச்சேரியில் யார் யாரை குப்புறப்படுத்து கிடக்கிறான்னு பார்த்தா தமிழ்நாட்டிலேருந்து போனவனாக தான் இருக்கான். ஏன்டா படுத்துட்ட விலை குறைச்சி நான் என்னை சாப்பிட்டு விட்டேனே, அங்கேயும் போய் நல்ல சரக்கா வாங்கி அடிக்கிறான், மானிட்டரை குடிச்சிட்டு தான் மல்லாக்கப்படுத்து கிடக்கிறான். பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்கக்கூடிய பெண்கள் தினத்தன்று ராஜ் தொலைக்காட்சியில் தனக்கென ஒரு முத்துரை பேச்சால் முத்துவையை கவர்ந்தெடுத்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை சகோதரி பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க. அடியா தாடி இளமான சொன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா, உயிரோடு உறவாடு ஒரு கோடி ஆனந்தம், அது புருஷன் வந்தா தெரியும் உனக்குன்னா. அது புருஷன் மிலிட்ரி தெரியுமா, துப்பாக்கியோடு வித்துடுறான் அந்த ஆளு, உஷாரார். அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் பிரபல திரைப்பட பாடல், பழைய பாடுற அந்த அம்மா அவ்வளோ தத்துருவமாக பாடுவாங்க. அவங்க ஊர் கோயிலெல்லாம் காலையிலே மைக் செட் ஆஃப் பண்ணிட்டு இந்த அம்மாவை தான் பாட சொல்லுவாங்க. ஐயர் வந்தவுடனே இவரை கூப்பிட்டு இந்த அம்மாவை கூப்பிட்டு தான் பாட சொல்லுவாங்க. பழைய பாடல்களை அவ்வளவு தத்துருவமாக பாடக்கூடிய அம்மா.
உட்கார்றதுக்கு தானே பொழைச்சத்தான். உட்காருங்க உட்காருங்க, சும்மா உட்காருங்க, நம்பி உட்காருங்க. பட்டிமன்றம் நல்லா இருக்கும், நம்புங்க. உட்காருங்க, முன்னாடி கூட வந்து உட்காருங்க. முன்னாடி ஒரு 10 பேர் வாங்க, உட்காருங்க. நம்ம ஊரில் நம்ம உட்காந்தா தான். நாளைக்கு வந்து இங்கனுக்குள்ளே உட்கார முடியுமா? என்னப்பா இங்கே வேலைன்னு கேட்பாங்க. சிறப்பாக பாடக்கூடிய பழைய பாடல்களை அவ்வளவு தத்துரூபமாக பாடக்கூடிய உட்காருங்க. பின்னாடி உள்ளவங்களுக்கு மறைக்கும்ல. வா உட்காரு, உட்கார்றா, உட்காரு, வெக்கப்படாத, பின்னாடி சாஞ்சிடாதரா, குழி இருக்கு. இந்த அக்காவை தான் பார்க்கணும்னா இங்கிட்டு வந்து உட்காரு. அதான உன் பிரச்சனை. பெரியம்மா பார்க்கணுமா? உண்மையிலே அவ்வளவு அழகாக பாடுவாங்க அந்த அம்மா. சென்னையில் தனியார் பள்ளியில் மியூசிக் டீச்சராக இருக்காங்க, இசை ஆசிரியை. இந்த கொரோனா காலத்தில் அந்த அம்மாவுக்கு அந்த ஸ்கூலில் சம்பளம் கொடுக்கல. நம்ம மஞ்சுநாதன் தான் தன்னுடைய கடுமையான முயற்சியில், அவங்க சித்தப்பா திருப்பூரில் பெரிய பனியன் டவுசர் கம்பெனி வச்சுருக்கார், அதில் இந்த அம்மாவை மேனேஜராக சேர்த்து விட்டாங்க. ஒரு பெண்ணாக இருந்தாலும் 1.5 ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்போ கம்பெனியை மூடிட்டாங்க. அவ்வளோ ஒரு ராசியான ஆள். அந்த ஓனர் அடுத்த கம்பெனியில் பனியனுக்கு விசிறு வெட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். இப்போ போன வாரம் பார்க்குறேன், அந்த அவங்க சித்தப்பா பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டு கொடுத்துட்றாரு. காற்று பிடிக்கிது, பெட்ரோல் போக்குறது. எங்கள் கம்பெனிக்கு வந்து 1.5 வருஷம் ஆச்சு. நம்ம மாப்பிள்ளை குனிய முடியாமல் நிமிர முடியாமல் அமுத்துடுறான். அப்படி சென்னையிலேருந்து வந்திருக்கக்கூடிய சென்னை இராணி குமாரி அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைது. சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது, அம்மா அம்மாடி, அவ கண்ணுக்குள்ளதான் மின்னலடி, சும்மா சும்மாடி, ஆனந்த காத்தம் வீசுது, ஆனந்த காத்தம் அடிக்குது. சின்ன பொண்ணாயா, நல்லா பாரியா, முறைப்படி உனக்கு சின்ன மாமியா முறை. ஓ வயசுல அந்த அம்மாவுக்கு 2 புள்ள இருக்கு. இந்த அம்மா சின்ன பொண்ணு தாங்க, முந்தானே எடுத்து என்ன டை அடிக்கிற அவளுக்கு கருகருன்னு இருக்கு. மருதானியா மப்பூட்டை கலக்கி அடி கிருன்னு இருக்கும். நம்மளுக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர். உண்மையிலே இந்த இளம் வயதிலேயே ஒரு பொதுவாக கீபோர்டுக்காரங்களை நான் பார்ப்பேன், முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடுவேன். சிலர்லாம் வந்து உட்காந்தான்னா எப்போ முடிப்பியா அப்படின்னு கேட்டு தான் உட்காரணும். அப்படியெல்லாம் இருக்கும். ஒரு முகம் மலர்ச்சி இருக்கணும், வந்த உடனே அப்படி பார்த்த உடனே பார்க்குற மாதிரி இருக்கணும். உண்மையிலே தம்பி வந்து விஜய் தொலைக்காட்சியினுடைய அது இது எது இது என்ற நிகழ்விலே பன்னெடுங்காலமாக தொலைக்காட்சியில் வாசித்து கொண்டு இருக்கக்கூடியவர். நம்ம அழைப்பை ஏற்று இங்கே பாசத்தோடு பெருமையோடு வந்திருக்கக்கூடிய அருமை தம்பி அரக்கோணம் மார்ட்டின் அவர்கள் வந்திருக்காங்க. அதான்டா உண்மை. அவனுக்கு அவன் வாசிக்க முடியாதுப்பா, அடுத்தவன் தான் வாசிச்சாகணும். நம்ம எந்திரிச்சோம்னா நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம், எந்திரிக்கலைன்னா நம்ம வேலையை 4 பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நம்ம படுத்து கிடக்க வேண்டியதுதான். இதுதான் உலகம், வாழ்க்கை. நம்மளுக்கு ரிதம்பேட் இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் ஒரு நல்ல பையன். அவர் இதுபோல் இரவு நேரங்களில் இசைக்கருவிகளை மீட்டி தன்னுடைய மனைவியை மிகப்பெரிய படிப்பு படிக்க வச்சுருக்கார். கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்க வச்சு தமிழக அளவில் சென்னையில் கால்நடைத்துறை இணை இயக்குனராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். சிலரெல்லாம் படித்த பிள்ளையிலே வேலைக்கு விட மாட்டான், பாதியோடு கட்டிட்டு வந்து நான் உங்களை பிள்ளையை நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரசவம் ஆயிடுச்சு நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி வெட்டி விட்டுருவாங்க. அப்படிலாம் இல்லாமல் அந்த அவருடைய பையனுக்கு அதே கால்நடைத்துறையில் இன்னைக்கு சீட்டு கிடச்சிருக்கு. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. புள்ள பத்து படிக்க வச்சா அப்படி படிக்கணும். என் மயன் ஒருத்தர் இருக்கான், 10வது படிக்கிறான். அவன்கிட்ட சொல்லி சொல்லி வளர்க்குறேன், டெய் டாக்டர் ஆகணும், டெய் டாக்டர் ஆகணும். இன்றைக்கி பை தூக்கிட்டு கிளம்புனேன், நிப்பாட்டிட்டான். ஆவணி முடிகிறக்குள்ளே ஆஸ்பத்திரியை கட்ட ஆரம்பின்ட்டான். டாக்டர் ஆயுர்வேதான்னு கேட்குறேன், நான் டாக்டர் ஆகட்டினா டாக்டர் பண்ண தோது பண்ணி கல்யாணம் பண்ணிடுவோம், ஆஸ்பத்திரியை கட்டு அப்படிங்கிறான். அப்படி பிள்ளையும் நான் வச்சுருக்கேன். உண்மையில் நல்ல ஒரு ஆடியோ பேர் என்னையா? அண்ணா 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 சவுண்ட் சர்வீஸ். கல்யாணம் ஆச்சா? ஆயிமா சிரிக்கிறா? இதில் ஆப்ரேட்டர் நீங்களா தம்பி? நீங்களா? கலந்து பண்ணுங்கள், ஆளுக்கு 2 சுவிட்சு கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சும்மா அப்படி திரி விடு, என்ன பரிசு? நம்ம சுவிட்சு தானா? அந்த அம்மா பேசும்போது நீ திருடா கிருன்னு திரி. நம்மளை புகைப்படம் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய யூடியூப் சேனல்
கிராமத்து பட்டாதாரி யூடியூப் சேனல் நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய சின்னவங்க கிருஷ்ணா அவர்கள், கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனல் நிறுவனரும் அவர் தான். 2 யூடியூப் சேனலில் அவர் தான் பார்த்துக்கிறாரு. நல்ல சிரித்த முகத்தோடு இருங்க. அப்பப்போ திருப்பி எடுப்பாங்க. நாளைக்கு யூடியூப்பில் வரும். என்னடி நம்ம இப்படி உட்காந்துருக்கூடிய எடுத்து விட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நல்ல சிரித்த முகத்தோடு உட்காந்துருங்க. இப்பொழுது முதல் விவாதத்தை தருவதற்காக பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை, உலகம் சுற்றும் வாலிபனாக வரக்கூடிய, எங்கு சென்றாலும் தன் பேச்சால் மக்களை கவர்ந்திருக்கக்கூடிய மாப்பிள்ளை மஞ்சுநாதன் அவர்களுக்கு முன்பாக பேராசிரியர் அபு அவர்கள் பேசுவார்கள். எந்திரிச்சு உட்கார்றா. ஹலோ டெஸ்டிங், ஹலோ ஹலோ டெஸ்டிங், ஹலோ. வந்தாயே தாயே வாமகனே என்றாயே தந்தாயே நாவல் சரம் சரமாய் தமிழ் பாடல். உன்னை மறப்பேனா உன்னை பாடாதிருப்பேனா, என்னைத்தான் எரித்தாலும் எரிகின்ற நெருப்பினிலே உன்னைத்தான் காணும் உலகம் தமிழ் தாயே. வல்வன் வாக்கினிலே பிறந்து கம்பன் கைகளிலே தமிழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய், விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய், உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய், நமக்குள் நாம வீற்றிருக்க, நமக்குள் முத்தாக விழுந்துட்டு சத்தாக விழுந்துட்ட தமிழுக்கு என் கரம் சிரம் தாழ்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். அடரா, தமிழுக்கு வாழ்த்து சொன்ன கை தட்டின அந்த 12 பேருக்கு நன்றி. கையை தட்டாமல் உட்காந்துருக்கு நன்றி. நல்லா ஜோரா ஒருத்தர் கை தட்டி வைங்க, ஒன்றும் வஞ்சனையை வைக்காதீங்க. அதையும் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய தாய் குழந்தைகள் பெண்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேக்கா. இங்கே இருக்க பெண்கள் இங்கே நல்லா கை தட்டலாம். நீங்கள் நல்லா கை தட்டினீங்கன்னா முடி நிறையா வளரும். அங்கே பாருங்கள், இருட்டில் ஒரு அக்கா தட்டிவிட்டு உடனே இழுக்குது. உடனே எப்படி வளரும்? ஒரு 10 நாள் கழிச்சு போய் கண்ணாடியில் பாருங்க, அது பாட்டில் வளர்ந்துருக்கும். அங்கே ஒரு அக்கா தட்டிட்டு இழுத்தாங்க, கையோடு வந்துருச்சுடா. பார்த்தீங்களா? சவுரி முடி போல இருக்கும். ஆனால் வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நெல்லுங்கிற கதையாக ரொம்ப அழகாக ரசிக்கிறாங்க. நல்ல ஒரு தலைப்பை கொடுத்துருக்கீங்க நடுவர்ல. மனுஷன் நிம்மதியா வாழ்றதுக்கு பணம் காசு வேணுமா சொந்த பந்தம் வேணுமான்னு கேட்டிருக்கீங்க. சொத்து பத்து தான் முக்கியம்னு உண்மையை பேசுறதுக்கு 2 ஆண் சிங்கங்கள், இந்த ஆண்கள் சப்போர்ட்டா நாங்க வந்திருக்கோம். சொந்த பந்தம் தான் முக்கியம்னு போய் பேசுறதுக்காகவே 2 பெண்கள் வந்திருக்காங்க. நம்ம ஊரு பேர் என்ன? எஸ் செல்லம்பட்டு தானே. இந்த எஸ் செல்லம்பட்டை பாராட்டி ஒரு பஞ்சு நிலாக் சொல்றேன். ஆண்கள் பெண்கள் வித்தியாசம் இல்லாம கைத்தட்டு எப்படி வருமாக்குறீங்களா? கைத்தட்டி காப்பாத்தி விடுறீங்களா? ஒரு பஞ்சு நிலாக் சொல்றேன், கைத்தட்டு எப்படி வருமாக்குறீங்களா? ஊர் பேர் எஸ் செல்லம்பட்டு தானே. சொந்த பந்தம் தான் முக்கியம்னு சொல்றதுக்காக வந்திருக்கு 2 செட்டு. ஆனா வாழ்க்கையில என்னைக்குமே தேவை துட்டு. இதை கேட்கிற ஊர் அற்புதமான எஸ் செல்லம்பட்டு. இப்ப வருமாறுங்க மக்கள்கிட்டயே மிகப்பெரிய கைத்தட்டு. அங்க பாத்தீங்களா சாப்பாட்டுல வச்சாங்க ஒரு லட்டு. அதை பத்தியா எப்படி பவர் பாத்தீங்களா? ஏன் லட்டை பத்தி பேசுறாரு? நடுவருக்கு சுகர் இருக்கு. ரொம்ப அழகா ரசிக்கிறாங்க. அதுலயும் பாருங்க, ஆடியோ எக்ஸலண்டா வச்சிருக்காரு. ஏன்னா சில இடத்துல ஆடியோ நல்லா இருக்கும், ஆடியன்ஸ் சரி இருக்க மாட்டாங்க. இன்னும் சில இடத்துல ஆடியன்ஸ் நல்லா இருப்பாங்க, ஆடியோ சரி இருக்காது. ஆனா நம்ம ஊர்ல தான் ஆடியோவும் சூப்பரா ஆடியன்ஸும் சூப்பர். சும்மா பட்டையை கலப்புறீங்க. அந்த மாதிரி நாங்க பாட்டுல பேசிட்டே இருக்கலாம். உண்மையிலே அருமையான அமைப்பா இருக்கு. ஆமா, இதே மாதிரி தான் போன வாரம் ஒரு பட்டிமன்றம். சரி, இதே தென்னந்தோப்புல தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. சரி, ஒரு தேங்காய் மொந்துன்னு வந்து விழுந்துச்சு. இங்க விழுவாது, நடுவர் தலையில விழுந்துச்சு. ஆனா ரொம்ப அழகா ரசிக்கிறாங்க நடுவர்ல. அந்த பாருங்க, ஆடியோ சூப்பரா வச்சிருக்காரு. 4 நாளைக்கு முன்னாடி பட்டுக்கோட்டை கூட்டு போனீங்க. ஆமா, சவுண்ட் பத்தலன்னு ஆடியோக்காரனை பார்த்து சொன்னேன், அண்ணன் சவுண்ட் பத்தல ஏத்துங்க அண்ணன். அவர் கீழே குனிஞ்சு ஏத்திட்ட தம்பி பேசுங்கன்னார். என்னன்னா ஏத்திட்டேங்கிற சவுண்டை காண இன்னும் கொஞ்சம் ஏத்தினேன். திரும்ப கீழே குனிஞ்சாரு. கொஞ்சம் நேரம் ஊர்காலி நாக்கில் அன்னைக்கு இப்படி ஏத்திட்ட தம்பி பேசுனார். என்னன்னா ஏத்திட்டேங்கிற சவுண்ட் இங்கே பாரு இருந்தது பூரா ஏற்றிட்டேன். நாளை காலையில் 12 மணி தான் கடை திறப்பாங்க, வா ஏற்றி காட்டுறேங்கிறாரியா. நான் சவுண்டை சொன்னால் அவர் எதையே ஏற்றி அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஆடியோ வச்சுருக்காங்க. அதுலேயும் நம்ம எஸ்எல்எம்பட்டில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? என்ன? இந்த அற்புதமான பட்டிமன்றத்தில் நம்ம ஊர் பெண்களை எல்லாம் அப்படி நடுவில் உட்கார வச்சு ரவுண்டு கட்டி அப்படி ஆண்கள் நிற்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், இந்த சைடு ஆண்கள், இந்த சைடு ஆண்கள், அங்கே ஆண்கள். ஊர் பெண்களை நடுவில் உட்கார வச்சு சுத்தி ஆண்கள் நிற்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? எங்க ஊர்ல ஒரு திருவிழான்னா நாங்க ஜாலியாவும் இருப்போம், எங்க ஊர் பெண்களுக்கு வேலையாவும் இருப்போம்னு சொல்லக்கூடிய ஆண்கள் நிறைந்த ஊரே நம்ம எஸ் செல்லம்பட்டு தான் நடுவர்ல. இதுக்கெல்லாம் நல்ல நீங்க கையை தட்டி உற்சாகப்படுத்தணும். இடையே நல்ல நகைச்சுவையை சொல்லுவோம், நல்ல சிந்தனை செய்திகளை சொல்லுவோம். நீங்க கையை தட்டி உற்சாகப்படுத்தணும். சா செல்லம்பட்டு கிராமம் மேற்கு காட்டுக்கோட்டாய். காட்டுக்கோட்டாயா? நான் இதுல எஸ் செல்லம்பட்டு போட்டோம்னா இவ்வளவு நேரம் எஸ் செல்லம்பட்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். சா செல்லம்பட்டு கிராமம் மேற்கு காட்டுக்கோட்டாய் ஊர். சரி, ஆனா ரொம்ப நல்லா ரசிக்கிறாங்க. எனக்கு ஒரு சின்ன ஆசை தான் நடுவர்ல. இங்க பாருங்க, சொத்து பத்து தான் முக்கியம்னு சொல்ல, உண்மையை சொல்ல நாங்க வந்திருக்கோம்ல. சொந்த பந்தம் தான் முக்கியம்னு போய் பேசுறதுக்கு அவங்க வந்திருக்காங்கல்ல. உங்களை நடுவராட்சி இங்க இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ஒரு போட்டி வச்சு நான் தலைப்புக்குள்ள வர்றேன். ஃபர்ஸ்ட் லேடிஸ், ஓகேவாக்கா? ரெடி, 1 2 3 அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற பெண்கள் மட்டும் பலமா கை தட்டணும்.
அதுக்கு அடுத்து 1 2 3ன்னு சொன்னா நம்ம ஆண் சிங்கங்கள் கை தட்டணும். சத்தியமா சொல்ற ஒரு கல்லூரியில பேராசிரியரா இருக்கேன். அது இங்க எல்லாம் மாலத்தீவுல வேலை பார்க்கிறேன். மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பளம். இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு என்னோட 1 மாச சம்பளத்தை இதே மேடையில நடுவர் கையால உங்களுக்கு கொடுக்காதனால ஒரு போட்டுக்க பிரேஸ்லெட்டையும் மோதிரத்தையும் கழட்டி உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போறேன். ஆமாடா, கொடுத்துட்டு நான் சங்கராவரம் பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடப்பேன். எல்லாம் ரெடியா இருக்காங்க. ரெடியா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஓகே அக்கா, உங்க பவர் பாத்துருவோமா? இந்த லட்டு வச்சு அக்கா உட்கார்ந்திருக்காங்க. ரெடியா இருக்கீங்களா? ரெடி 1 2 3. லேடிஸா ஆதார் அட்டை வச்சிருக்கியா? அப்பதான் நம்புவேன். கேளுங்க சார். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, யாரெல்லாம் அழகா இருக்கம்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் பட்டிமன்றம் முடிச்சு போய் உங்க வீட்டில் இருக்க ஆதார் கார்டை எடுத்து பாருங்க. பார்த்தா என்ன உங்க கருவம் கலைஞ்சிரும். பாத்தியா? அனௌன்ஸ் பண்ணுவாங்க, எப்படி நாளைக்கு ஆதார் எடுக்கிறாங்க எல்லாரும் வந்துருங்க. நம்ம ஆம்பளை எல்லாம் சட்டையை போட்டு போய் நம்ம மாட்டில் எடுத்துட்டு வந்துருவோம். ஆமா, இந்த பொம்பளை அப்படி கிடையாது. சேலை கட்டி பவுடர் அடிச்சு பேர லெவலி போட்டு பூ வச்சு செயின் போட்டு போய் உட்காருவாங்க. உட்காந்தோடனே எடுத்தாச்சு போன்றுவாங்க. இல்லாட்டி 1 2 3 சிரியலான்னு சொல்லாமல் எடுத்து விட்டாங்க. ஒரு வாரம் சென்று போஸ்ட் ஆஃபீஸில் ஆதார் கார்டு வரும். வாங்கி பார்த்தீங்கன்னா சாத்தி வச்ச போன மாதிரியே எடுத்து அனுப்பியிருப்பாங்க. உங்க கருவம் கலைஞ்சு ஆதார் கார்டு பரிதாபம் அவ்வளோ மோசமா இருக்கு. ஆனால் இப்போ எங்கள் ஆண்களை பாருங்க, அதை விட பவர் கூட வரும். பார்க்குறீங்களா? பங்களா ரெடியா இருக்கீங்களா? பவர் காமிச்சிருமா? ரெடி 1 2 3. 5 5 10 ஆண்கள்னால கெத்துங்கிறத அப்படி ப்ரூவ் பண்ற ஒரு அற்புதமான கூட்டம். நடுவுல நாங்க ஏன் தெரியுமா சொத்து பத்து முக்கியம்னு சொல்றோம். இப்ப இந்த திருவிழாவை கூட கும்பாபிஷேகத்தை இவ்வளவு அழகா கொண்டாடுறாங்க. எங்க பார்த்தாலும் சீரியல் லைட் கட்டியிருக்காங்க, அன்னதானம் போட்டாங்க, நம்ம வாய் நிறைய சாப்பிட்டோமே. இப்ப இதுக்கெல்லாம் காசு இல்லாம ஏதாவது பண்ண முடியுமா சார்? அப்படி கேளு. ஒரு சொந்த பந்தம் இருக்குன்னு சொன்னா கூட நம்ம ஒரு நல்ல திருவிழாவை கொண்டாடணும் கூட காசு வேணும் சார். அதனாலதான் ஒரு பாட்டிலே சொன்னா, ரூபா நோட்டுல வாழுறாரு காந்தி, வாய் நிறைய ஜோரா புன்னகையை ஏந்தி, காசை பார்த்தா காந்தி தாத்தா போலே நாம் சிரிப்போம். அண்ணாச்சே ஆரம்பம் ஆயாச்சே பேரின்பம் பம் பம் பம். காசு மேலே காசு வந்து கட்டுகிற நேரம் இது, வாச கட்டுவ ராசலட்சுமி கட்டுகிற நேரம் இது. காசு வேணும் சார், காசு. இப்ப இந்த சாமியை கும்பிடுறதுக்கு உள்ளர போறோம். முதல்ல சாமி இருக்குமா உண்டியல் இருக்குமா? முதல்ல உண்டியல் தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் சாமி. உண்டியல்ல நீங்க போய் காசை போட்டா தான் சாமியோட தரிசனமே கிடைக்குதுன்னா பைசா இல்லாம ஏதாவது பண்ண முடியுமா சார்? நான் கேட்கிறேன். ஏமா இந்தப்பா சொந்த பந்தம் முக்கியம்னு சொல்றீங்கல்ல, நான் நல்ல ஒரு கேள்வி கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் கட்டின புருஷனுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறீங்களாமா? அப்படி கேளியா? அன்னைக்கு பட்டிமன்றம் லேட் ஆச்சு சார். சரி, ஏன் பொண்டாட்டி சொன்ன அடியே பட்டிமன்றம் லேட் ஆச்சு, 2 சப்பாத்தி சுட்டுவா சாப்பிட்டு கிளம்புறேன்னு கொண்டு வந்து கொடுக்குறாக்கா. பிக்கிறேன் பிக்க முடியல. சத்தியமா நம்ம மாட்டீங்க, சப்பாத்தில ஒருத்த காலை வச்சுக்கிட்டு கையை வச்சு இழுக்கிறேன், பிக்க முடியலக்கா. கோவரமா வராதா? என்னாடி சப்பாத்தி இது? இப்ப உள்ள வந்தா பிச்சு பிடிச்சிக்கிறேன். இவன் சமயக்கட்டில இருந்து சொல்றான், நான் சுட்ட சப்பாத்தியே பிக்க முடியல, என்ன பிக்கிறாராம், போயா வேலையை பார்த்துக்கிட்டுங்கிற ஐயா. இப்படிதான் ஐயா. நேத்து என் முன்னாடி டிவி பார்த்துக்கிட்டு, சரி அடியே தோசை சுட்டு கொண்டாடிக்கிறேன், கொண்டாந்து வைக்கிறேன், பிக்கிறேன் பிக்க முடியல சுடுறேன், பிக்கிறேன் பிக்க முடியல சுடுறேன். என்ன லைட்டை போட்டு பாக்குறேன், இப்ப டிவி பாக்குற அவசரத்துல தோசை கல்லோட கொண்டு வந்து. ஐயோ கொடுமையா. உடனே எங்க மாமியா கூப்பிட்டு, எதுக்கு தோசை சுட சொல்லுங்க அத்தை, நீங்க சுட்டுட்டு வாங்க தோசை. அந்த அம்மா சுட்டு கொண்டாந்து வச்சிச்சுரா. கண்ணங்கரேன் கருப்பா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? கருப்பா இருந்துச்சு. என்ன லைட்டை போட்டு பாக்குறேன், இந்த அம்மா டிவி பாக்குற அவசரத்துல தோசை கல்ல குப்புற போட்டு மாவுது. பாத்தியா குடும்பம் உருப்படும். சொந்த பந்தத்தோட லட்சணத்தை பாத்தீங்களா? அன்னைக்கு தாகமா இருக்கேன்னு தண்ணி குடிக்கலான்னு போய் ஃப்ரிட்ஜ் பொட்டியை திறந்தேன். அதனால பட்டு புடவை முண்டாட்டி சொறி வச்சிருக்கா ஐயா. இது வரைக்கும் யாராவது ஐஸ் போட்டியில் யாராவது புடவை வைப்பாங்களா? நான் கேட்டேன், ஏண்டி இவ்வளோ பெரிய பீரா வாங்கி கொடுத்துருக்கேன், அதில் புடவை வைக்காம ஏண்டி ஐஸ் போட்டியில் வச்சேன்னு கேட்குறேன். அடிக்கிற வெயிலுக்கு இதில் வச்சு கட்டினா தான் குழுகுள்னு இருக்காதான் இதில் வச்சாங்கிற ஐயா. அந்த தண்ணி எடுத்து குடிக்க முடியும்? அதுக்கு பேர் ஃப்ரிட்ஜ் கிடையாது. அப்புறம் நம்ம ஊரில் அதுக்கு பேரை மாத்திரம். என்னன்னு இன்னையிலேருந்து அதுக்கு பேர் பிச்சைக்கார பொட்டி என்ன அறிவிக்கப்படுது. எதனால் அப்படி சொல்றீங்க? ஒரு காலத்தில் மிச்சம் இருந்த சோறு குழம்பையெல்லாம் பிச்சைக்காரனுக்கு போட்டாங்கல்ல. ஆமா, இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து புரிச்சனுக்கு போட்டுக்கிட்டு. ஒன்றும் இல்லை, பட்டிமன்றம் முடிச்சு உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜை திறந்து பாருங்க. சரி, 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் ஃப்ரிட்ஜில் வெறும் 150 ரூபா ஜாமான் தான் இருக்கும். என்னென்ன வச்சிருப்பாங்க? 5 ரூபாய் இஞ்சி, பாதி நறுக்குன்னு எலும்புச்சம்பளம், போன வாரம் வச்ச ரசம், இப்ப விஷமாவே மாறி புளிச்ச மாவு, நேத்து வச்ச மல்லிகைப்பூ, முழுங்க வேண்டிய மாத்திரை தூக்கி முழுங்கணும்னா மல்லிகைப்பூ வாட வருது, மல்லிகைப்பூ தூக்கி தலையில வச்சா மாத்திரை வாட வருது. சத்தியமா இந்த குடும்பம் உருப்புறதுக்கு என்னதான் வழி? ஒரு 10 நாளைக்கு இந்த ஃப்ரிட்ஜ் ஆம்பளை கண்ட்ரோல்ல விட சொல்லு. எங்க ஆம்பளை கண்ட்ரோல்ல விட்டா என்ன ஆகும்? நம்மால் தொடச்சி எடுத்துட்டு நேர பாண்டிச்சேரிக்கு வண்டி எடுத்து வண்டி ஏத்தனான்னு வச்சுக்க, லோடு லோடாயி பெண்கள் வச்சிருக்க பிரிச்ச திறந்தா கப்புவாட அடிக்கும். நம்ம பிரிச்ச திறந்து பாரு, கிளிங் கிளாங் கிளிங் கிளாங் சவுண்டோட அடிச்சு. நம்மால் பிரிச்சு கதவை மெதுவா தான் சாத்துவான். உள்ள மூடி திறந்துக்கிச்சு. ஆனா அந்த மூடியை நம்மால் திறந்துட்டு உள்ள ஏத்திட்டு எப்படி தெரியுமா பாட்டு பாடுவான்? எப்படி? செத்து வச்சாரு எத்தனை கடலட்டா,
கேட்டு பாரு கண்ணை சிலையதான். மாமும் பாரு செக்ஸுக்கிறதா, சொல்லிக்கிட்டாங்க காலேஜ் பொண்ணுதா. அண்ணன் கையிலக்கு நீ விட்டுக்கம்மா லுக்கு, லைஃப் ஒரு புக்கு அத பொறக்குன்னா தாங்கிக்கு. கிக்கியின் நக்கிக்கு புக்கு போட்டு கிக்கு, தொக்கியின் நக்கு திஞ்ச குக்கன் புக்கு. ஒத்துக்கம்மா 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 அவ வந்த ஆம்பளைய ஒத்துக்கம்மா. எம்மா மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சி, மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சி. தூங்கி ரொம்ப நாளாச்சி 4 வருஷம் மீனாட்சி. ஒத்துக்கம்மா 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 அவ வந்த ஆம்பளைய எத்துக்கம்மா. இன்னைக்கு ஒரு பொண்ணை காதலிக்கனா கூட காசு வேணும் சார். அப்பாச்சி பைக்கை வாங்கி ஏத்தி உட்கார வச்சு டேட்டிங் கூட்டு போய் பெரிய பெரிய KFC மாதிரி ரெஸ்டாரண்ட்ல அடைச்சு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்தாதான் பொண்ணே லவ் பண்ணுதுங்க. அப்ப இந்த காசு இல்லாம ஏதாவது பண்ண முடியுமா சார்? ஒரு விஷயம் சார் பெருமையோட சொல்லுவேன், சொத்து பத்து தான் முக்கியம்னு சொன்னாலும் ஒரு விஷயம் பெருமையோட சொல்றேன். ஏன் பொண்டாட்டி மாதிரி டிவி பார்க்க உலகத்துல ஆளே கிடையாது. நல்ல ஒரு கைத்தறல தாராளமா. அப்படியா? என் பொண்டாட்டி எப்படி தெரியுமா டிவி பாப்பா? 10 உள்ளர போயிட்டு 20 வெளியில வந்துருயா. ஏன் முன்னாடி எப்படி தெரியுமா டிவி பாப்பா? எப்படி? கரண்ட் ஆஃப் ஆனா கூட லைட் அடிச்சு பாக்குறாடா, இதா தெரியுதான்னு பாப்போம். அது இந்த சன் டிவில வம்சம்னு ஒரு நாடகம் போட்டான்லக்கா, அதுல ரம்யா கிருஷ்ணே கலெக்டர் அம்மாவா இருக்கும். அது போற கார்ல வெடிகுண்டை வச்சிருவாங்க நடுவருல. அந்த அம்மா சாவறதுக்காக வெடிகுண்டு கவுண்ட் டவுன் குறைஞ்சிட்டே வரும். 10 9 8 7 6 5 4. இது என் பொண்டாடி பார்த்துக்கிட்டே இருக்கா. 90 95 100 110 பிபி எகிரிட்டே இருக்கு. ஓடி போய் லைட்டை போடுறா, ஃபேனை போடுறா, தண்ணியை குடிக்கிறா. நான் கிடுக்குன்னு ஓடி போய் பிளக் பாயிண்ட் பிடிங்கிட்டேன். ஏன் அந்த அம்சம் முடியறதுல நம்ம அம்சம் முடிஞ்சு போச்சுன்னா நம்மளுக்கு இன்னொரு அம்சத்துக்கு எங்க போறது? நானா இருந்தாலும் பிளக் பாயிண்ட் அமுக்கி வச்சுட்டு வந்திருப்பேன், இதோட தொலைட்டும். ஆனா எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு சார். என்ன பழக்கம்? எந்த ஊர் பட்டிமன்றம் போறேன்னா அந்த ஊர்ல என்ன ஃபேமஸா விக்கிதோ அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். திருநெல்வேலி பட்டிமன்றம் போனேன், கேள்விப்படுறேன். அல்வா ஃபேமஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். இந்த 10 நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரி பட்டிமன்றம் போனேன், வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். வாங்கிட்டு வந்தியா? நான் வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்க ஆம்பளை வல்புற அண்ணன் பாண்டிச்சேரி செண்டு பாட்டில் ஃபேமஸ், அதை வாங்கிட்டு வந்தேன். உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ செண்டு பாட்டில் வாங்கியிருக்க மாட்டே, குண்டு பாட்டில் வாங்கியிருப்ப. செண்டு பாட்டில் தாங்க வாங்கினேன். இந்த 2 நாளைக்கு முன்னாடி மணப்பாறை பட்டிமன்றம் போனேன், முறுக்கு ஃபேமஸ், நேரா வாங்கிட்டு வந்தேன். பாயம்மா கடை தானே? அது ஆயம்மா கடை. நேரா வாங்கி கொண்டாந்து என் பொண்டாட்டி இருந்தாடி டிவி பார்க்கறதா பாக்குற, மணப்பாறை முறுக்கு வாய்க்கு நல்ல எதமா இருக்கும் பாருன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ரூம் போயிட்டேங்க. இவ டிவி பார்த்துட்டு மணப்பாறை முறுக்க தின்னுட்டு சொல்றாக்கா, மணப்பாறை முறுக்கு உன் முகர மாதிரியே இருக்கா, ஒரே கசப்புன்னா. மணப்பாறை முறுக்கு டேஸ்டா இருக்குமே, கசக்குதுங்கிறாளேன்னு வெளியில வந்து பாக்குறையா. நான் வாங்கி கொடுத்த முறுக்கு பாக்கெட் அப்படியே இருக்குன்னு பக்கத்துல இருக்க கொசுவத்தி சூர்ல எடுத்து தின்னுட்டு டிவியை பார்க்கறாள. இந்த குடும்ப சொந்த பந்தம் உருப்பிடுமா? அதனாலதான் இன்னைக்கு கல்யாணம் பண்ண ஆம்பளைங்க எல்லாம் எப்படி தெரியுமா வேதனையில பாடுறோம்? எப்படி? மரணம் என்னும் தூது வந்தது, அது சொந்த பந்த வடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. பொண்டாட்டியே போ போ, கொழுந்தியாலே வா வா. பெண்கள் காட்டும் அன்பு என்பது பித்தனாகி அலைய வைப்பது, ஆண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை ஆப்படிச்சு அசர வைப்பது. யாருக்காக? இழுத்தது எனக்கு, நீ ஆண்ட தண்ணி குடிச்சா? யாருக்காவது இப்படி இழுத்தா எனக்கு படபடன்னு வந்துடும் சார். நல்ல வியாதி, விளங்காத வியாதி. இந்தா செட்டு சேர்த்துருக்கேன் பாருங்க. எனக்கு இழுக்கையில் விட்டுட்டாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் மாமா இப்படித்தான் நேற்று என் பொண்டாட்டி டிவியில் நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆஹா, நான் தோசை சாப்பிட்டுக்கிட்டேன். சரி, தோசை விக்கிருச்சு. தண்ணி தண்ணி. அவ முடியட்டு வாரேன், முடியட்டு வாரேன், நாடகம் முடியட்டு வரோம்னால எனக்கு முடியட்டு வரோம்னால இது வரைக்கும் தெரியும். அப்ப இந்த சொந்த பந்தம் மகிழ்ச்சி இருக்குமா சார்? சார் சொந்த பந்தம்னா காசு வச்சிருந்தா தான் சார் நம்ம தேடி வருவான். அதனாலதான் இன்னைக்கு சொந்த பந்தமே சரியில்லைன்னு ஒரு பாட்டுல கொடுத்தோம். ஏது பந்த பாசம் எல்லாம் வெளிவேசம், காசு பணம் வந்தால் நேசம் சில மாசம், அது எல்லாம் வீந்தானோ வேர்த்திலை கருவேர்த்திலை, அது யாரோ நான் தானோ, படுகாச கண்டுபட்ட புலி கூட புள்ள தின்னு கலிகாலம் ஆச்சுதடி கண்மணி ஏன் கண்மணி, அடங்காத கால ஒண்ணு அடிமாடு
காணாமடா போனதடி கண்மணி கண்மணி ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி கண்மணி நாலு தெரிஞ்சிருச்சு ஞானம் பிறந்துருச்சு கண்மணி கண்மணி. இன்னைக்கு சொந்த பந்தம்லாம் சும்மா நடிப்பு சார். இன்னைக்கு சொந்த பந்தம் நடில் சரியில்லைங்கிறத உங்களை வச்சே ப்ரூவ் பண்ணட்டா? இவ்வளவு ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார்ந்துருக்காங்கல்ல, ஃபர்ஸ்ட் இந்த கல்யாணமான ஆண்களுக்கு இந்த கேள்வி சரியான கரெக்டா பதில் சொல்லுங்க. கல்யாணமான ஆண்களுக்கு கேள்வி, 7 ஜென்மத்துக்கும் 7 ஜென்மத்துக்கு இப்ப இருக்கிற பொண்டாட்டியே எனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிற ஆண்கள்லாம் கை தூக்குங்க பாப்போம். பாத்தியா என்ன அப்படி உட்காந்துருக்கீங்க? எனக்கு என்ன வந்துருச்சு? யாருமே கை தூக்கலுங்க நம்ம ஊர்ல. ஆனா அந்த பாரு விழா குழுலே தூக்கல. ஆனா அங்க ஒரு அண்ணன் மட்டும் தூக்குனார். ஏன் தெரியுமா? பக்கத்துல அவங்க வீட்டுக்காரமா அந்த கருவா போய் கேட்கறான், அவளை தெனாவட்டா உட்காந்துருக்க தூக்கு கையை சனியனே அப்படின்னு ஒரே இடி வலி தாங்க முடியாம தூக்குறாரு. ஆனா இதே கேள்வியை நம்ம தாய் குழந்தைகள் பெண்கள்கிட்ட கேளுங்களேன். 7 ஜென்மத்துக்கு இதே புருஷனா வேணும்னா எல்லா பெண்கள் கை தூக்குவாங்க. அன்பு பண்பு பாசமா எந்த ஜென்மத்துல இப்படி ஒரு இளிச்ச வாய் புருஷன் எனக்கு கடப்பார், அதனால 7 ஜென்மத்துக்கு விரே புருஷனா வரணும். அந்த ஒரு கான்செப்ட் தான். நான் இங்க உள்ள பெண்களை பார்த்து கேட்கிறேன். கேளுங்க சார். புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை மணிப்பரிசிலே வச்சிருக்கங்கிற பெண்கள் கை தூக்குங்க பார்ப்போம். அதுல ஒரு அக்கா சொல்லுது, அந்த ஆளை வீட்டுல வச்சுக்கிறதே பெருசு, மணிப்பரசில் வர வச்சுக்கணுமா மணிப்பரசில் அப்படிங்கிறாங்க. இந்த இங்கே 2 பேர் கை தூக்கிட்டு சொல்றாங்க, சும்மா தூக்கடி வந்து என்ன மணிப்பரசை திறந்தா பார்க்க போறேன். ஆனா என் பொண்டாட்டி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2 போட்டோ மணிப்பரசு. நல்ல ஒரு கைத்தட்டல கொடுங்க. 2 போட்டோ மணிப்பரசு. அந்த அளவு பாசம் சார். பாசம் ஆடின்னு கேட்குறேன். லோனு வாங்குற கோட்டுறக்கு வச்சிருக்கேங்கிறா. பாத்தியா போட்டு விட்டு சாட்சி கையெழுத்து போட்டு விட்றா, காலம்புற நல்ல பேங்க் வீட்டுக்கு லோன் அலைய வேண்டியது. அப்ப சொந்த பந்தம் சரி இருக்கா சார்? பணம் இருந்தா தான் சார் எல்லாமே தேடி வரும். இன்னைக்கு பணம் இல்லாம வாழ்க்கையில எதுவுமே பண்ண முடியாது. இந்த பணத்தோட அருமை யார்கிட்ட தெரியுமா போய் கேட்கணும்? தினந்தோறும் வேலை பார்த்துட்டு மாசம் 30ஆம் தேதி ஆனதும் 1ஆம் தேதி ஆனா சம்பளம் கொடுப்பாங்கன்னு சொல்லி 15,000 ரூபாய் 20,000 ரூபாய்க்கு மாத சம்பளம் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா? அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க. மாத வாடகை வீட்டு வாடகை குடியிருப்பாங்க சார். வாடகை வீட்டில் குடியிருப்பாங்க. 5,000 ரூபாய் வாடகையா இருக்கும். அவனுக்கு மொத்த சம்பளமே 15,000 தான். மல்லிகை சாமானே 3,000 ரூபாய் வந்துடும். பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ், ஹாஸ்டல் செலவு, ஹாஸ்பிட்டல் செலவுன்னு சொல்லி அப்படியே கழுத்தை நெரிக்கும் சார். அதனால தான் ஒருத்த வேதனைப்பட்டு பாட்டை கொடுத்தான். கையில வாங்குன பையில போட்டல காசு போன கேட்ட தெரியல, என் காதலி பாப்பா காரன்னு கேப்பா, எது சொல்வதுன்னு புரியல, அதை என்னாம இருக்கவும் வழியல. சொந்த பந்தம் சொந்த பந்தம்ங்கிறீங்களே, நான் என்ன சந்தேகத்தின் மறு உருவம் சார் இந்த சொந்த பந்தம். அதுல குறிப்பா அந்த பொண்டாட்டி இருக்கா பாத்தீங்களா, அவளை மாதிரி சந்தேகப்பட உலகத்துல ஆளே கிடையாது சார். எப்படி சொல்றீங்க? கல்யாணம் ஆன முதல் நாள் என் பொண்டாட்டி பார்த்து ஒரு காதல் பாட்டு பாடினேன். 1000ல் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவி அம்மா நீ. பாட்டு எப்படி இருக்கு? சூப்பர். அப்படின்னு நினைச்சா நானும் பாடினேன். ஃபர்ஸ்ட் லைன் தான் பாடினேன். 1000ல் ஒருத்தி அம்மா நீ. அடிக்காத, அதான் ஒன்றும் நடக்கலையே. டப்புனிய சட்டையை பிடிச்சா 1000ல் நான் ஒருத்தினா மீதி 999 எங்க இருக்கிறாங்க, மரியாதையா லிஸ்ட்டை கொடுன்னு கேட்குறா. ஐயா இது பரவாயில்லையா? ஏன் பொண்டாட்டி தீபாவளிக்கு சேலை எடுக்கணும் 10,000 ரூபாய் கேட்டா. சரி, காசு இல்லை. 500 ரூபா கொடுத்து சரி காட்டன் சேலை வாங்கி கட்டு, சும்மா ராணி மாதிரி இருப்பாயின்னு. அதுக்கு போய் அடிக்கிறாடா. ஏன்? யாரு அந்த ராணின்னு கேட்டு. பாத்தீங்களா சந்தேகத்தின் மறு உருவமா இல்லையா அந்த பொண்டாட்டிங்க? அப்ப இவங்களோட மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? ஏமா ஒன்னே ஒண்ணு கேட்கிறோமா, சொந்த பந்தம் தான் முக்கியம் 2 பேரும் சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, பெத்த பிள்ளைக்கு உருப்படியா ஒரு தாலாட்டு பாட்டு உங்களால பாட முடியுமா? நல்லா நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கிறேன். அப்படி சொல்லாத. ஏன் பொண்டாட்டி மாதிரி தாலாட்டு பாட்டு பாட முடியாது. என்ன அப்படி சொல்றீங்க? நான் காரைக்குடி செட்டிநாட்டுல இருந்து வரேன். அவ தாலாட்டு பாடுவா பாரு. அவ எம்ஏ இசை முறைப்படி திருவையாறு இசைக்கல்லூரில் படிச்சவ. அடேங்கப்பா. தம்பி தம்புரா காட்டுங்களேன். ஒரு அரை நோட்டு காட்டு. 2 செட் பண்ணி வச்சியோ. ஆனா அக்கா நல்ல தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு பாடுறாரு. உண்மையிலேயே இந்த தாலாட்டு பாட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிற தாய் குழுங்க உங்க பிள்ளைக்கு பாடுங்க. சின்ன பிள்ளை இல்லைன்னா ரெடி பண்ணிட்டு பாடுங்க தயவு செஞ்சு. கோவிந்தராஜ் கிருஷ்ணசாமி சரியான பாட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். பிள்ளையை தொட்டில போட்டு தாளாட்டுவா பாருங்க. தொகையராவா? பாட்டே அவ்வளவுதான்டா. பாட்டே அவ்வளவுதானா? கதவை திறந்து பார்க்குறக்கா 32 நாய் படுத்து கிடக்கு. பார்த்தீங்களா? ஏண்டி தின்ன நாய் கிடக்குங்கிறேன். வந்த நாயெல்லாம் சும்மா தான் இருக்கு. சொந்த நாய் தான் குலைக்குது. சொந்த பந்தத்தோட லட்சணத்தை பார்த்தீங்களா? அன்னைக்கு மெட்ராஸில் போய் பார்க்குற ஒரு அம்மா பெத்த பிள்ளையை தொட்டியில் போட்டு தாளாட்டு பாடுறேன்ட்டு 4 மாதம் குழந்தையா தொட்டியில் போட்டுட்டு இந்த அம்மா லெகின்ஸ் ஒன்று மாட்டிக்கிட்டு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு தாளாட்டு பாடுது. ஓ ஆரி 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 ஆரியா, ஓ ஆரி 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 ஓ ஆரியா வரா
குழந்தை தொட்டின்னு விட்டு சனினை எதுக்கு இங்கே வந்து கத்துற? உன் புருஷங்கார திண்ணையில் உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான், அங்கே போய் கத்து, நானே தூங்குறாங்க. அது ஜாட பேசல, இந்த பெண்களை அடிச்சுக்க முடியாது நடுவர். வாழ வந்த மருமவ பெத்த பிள்ளை அழுது, குழந்தைக்கு தானே சார் தாளாட்டு பண்ணணும். முதல் நாளே மாமியா கூட நாத்திராங்குடி முடிமுடி சண்டை. ஒரு கற்பனைக்கு சொல்கிறேன், நம்ம ஊருக்கு வாழ வந்த மருமவ முதல் நாளே மாமியா கூட நாத்திராங்குடி முடிமுடி சண்டை. இப்போ மாமியாவும் நாத்திரா சைடில் உட்காந்துருந்தாங்க. பெத்த பிள்ளை அழுதுச்சு, வாழ வந்த மருமவ தாளாட்டு பண்ணா. எப்படி தெரியுமா பண்ணா? பூமியோ நல்ல பூமி, என் புண்ணியரும் நல்லவரு, புண்ணியரை பெத்தெடுத்தே பெருங்குரங்கே தொந்தரவு, பெருங்குரங்கே தொந்தரவு. அந்த அக்காவுக்கு எவ்வளோ சந்தோஷம் வருங்க. ஐயோ எனக்கு கல்யாணமாகி 16 வருஷம் ஆகுதுடி, நான் ஏன் மாமியால் என்ன சொல்லி திட்டணும்னு ஆசைப்பட்டேன்னா அதை இந்த கருவாய் மைக்கில் சொல்கிறாண்டி ஆயா அப்படின்னு பார்க்குறாங்க. அடுத்து நாத்திரா உட்காந்தால 2வது நைஸாக நாத்திரா கூட்டா. மண்ணோ நல்ல மண்ணு, என் மன்னவரும் நல்லவரு, மன்னவர் கூட பிறந்தே மலைக்குரங்கே தொந்தரவு, மலைக்குரங்கே தொந்தரவு. ஒரே அடிதடி சார். நம்மால் வந்து அதுதான் ஆண் சிங்கங்கிறது. வந்து பார்த்தா அம்மா பொண்டாட்டி அக்கா 3 பேர் சண்டை போடுறாங்க. குழந்தை அழுது நீ வந்து ஆளாட்டு பண்ணா. எப்படி தெரியுமா? யாரும் அடிக்கவில்லை, யார் அடிச்சும் இவளல, தானே அழுகிறாண்டி, தம்பித்தோண வேணுமுன்னு, தம்பித்தோண வேணுமுன்னு. இப்படி பிட்ட போட்டு தானே நம்மளை 140 கோடியில் கொண்டு விட்டு டாங்கிலே பாத்தியலா கொரோனாவில் மட்டும் 70 லட்சம் புள்ள உறந்துருக்குங்கிறாங்க. அடேங்கப்பா. கவர்மெண்ட்டில் சமூக இடைவெளியோடு இருங்கடானா சமூக இடைவெளியில் அமர்ந்துட்டாங்க போல இருக்கு. என்ன இது கொரோனாவில் குழந்தை பற்றி ஜாமில் சரிங்களா? அப்போ இந்த சொந்த பந்தத்தால் மகிழ்ச்சி இருக்குமா சார்? சார் 2 செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். இவ்வளோ பேர் இங்கே உட்காந்துருக்காங்கல்ல, சத்தியமாக சொல்கிறேன், இந்த பணத்தோட அருமையை இந்த மாதிரி காசு பணம் வச்சிருக்கவங்கள்ட்ட போய் கேட்டால் தெரியாது சார். இந்த பணத்தோட அருமை யாருக்கு தெரியுமா? இந்த வருங்க சார், நாய் ஓடுது சார். அந்த நாயம் என்னையும் சேர்த்து ஒரு போட்டோ எடுக்க. கருப்பு நாயிடா, கருப்பு நாயிடா, உள்ளவா உள்ளவா உள்ளவா. ஏன் என் மொண்டாட்டி கேட்குற உன் பேச்சை எந்த நாய் கேட்கணும்? இந்த நாய் கடிச்சுன்னா அந்த நாய்கிட்ட காட்டினோம்னா குடும்பத்தில் பிரச்சனை வராது. நாய் ஒன்றும் பட்டிமன்றத்துக்கு வரல, அது இருக்க இடத்துல நம்ம உட்காந்துருக்கோம். வந்து பார்த்துட்டு போதும், நம்ம இருக்க இடத்துல எந்த நாய் உட்காந்துருக்கு, பல நாய்கள் உள்ளனவே அப்படின்னு போய். ஆனால் சார் எனக்கு நாய் வரவும் எனக்கு ஒன்று யோசனை வந்துருச்சு. இதை மட்டும் கேட்டு நிறைவு செஞ்சிடறேன். இந்த பாருங்க, இவ்வளோ பெண்கள் உட்காந்துருக்காங்கல்ல, நீங்க நிறைய யூடியூப்ல பயங்கரமா ஆன்மீக பட்டிமன்றம் பேசுறீங்க, ஆமா, இன்னிசை பாட்டு பட்டிமன்றம் பேசுறீங்க, தனி சொற்பொழிவு பேசுறீங்க. இவ்வளவு பெண்கள் சார்பா வச்சுக்கிட்டு நான் ஒரு பாட்டு பாடுறேன். அந்த பாட்டுக்கான விளக்கத்தை நம்ம ஊர் மக்களுக்காக நீங்க சொல்லிட்டு கிளம்புங்க. ரெடியா? தமிழ் பாட்டா? தமிழ் பாட்டானா? தமிழ் பாட்டா இங்கிலீஷ் பாட்டா? ஏங்க சினிமா பாட்டு, தமிழ் சினிமா பாட்டுனா பாடியா? பாடட்டா? சிங்கோங்கிற திரைப்படத்துல இருந்து சூர்யா நடிச்சது எனக்கு தெரியும். நல்ல ஒரு கைத்தறல கொடுங்களேன். சிங்கோன்னு படம் பேரை சொன்னா ஹீரோ பேரை சொல்றாரு. ரெடியா இருக்கீங்களா? தூய தமிழ் பாட்டு ரெடியா இருக்கீங்களா? நான் பாடுற விளக்கம் சொல்லுவாங்க, நீங்களும் தான் சாட்சி. ஓகேவாக்கா? Everybody listen to samba bamba rumba tumba. Everybody member jamba pamba calling a party. Everybody move it, move it, move it, move it, move it now. Everybody running, coming, it's time to party. Everybody listen to samba bamba rumba tumba tumba. Everybody giving, sucking, moving, becoming naughty. Everybody go ring, go ring, go ring, go ring, go ring, go. Everybody time to move and life just to party. விளக்கத்தை சொல்லுங்க. இவருங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. நல்ல ஒரு கைத்தட்டல கொடுங்கக்கா, அப்பதான் சொல்லுவாரு. Everybody listen to samba bamba rumba tumba. Everybody member jamba pamba calling a party. இவரா சொல்றேன்டா, அந்த புள்ள சொல்லுது, நடுவர் மாட்டிக்கிட்டான். Everybody listen to samba. நிப்பாட்டியா? நான் யோசிச்சு கொண்டு வரல, நீ சொல்லுதா? குடும்பமே அந்த போய் கிடக்கு, குடும்ப கௌரவர்களே அந்த போய் கிடக்கு. அந்த நீ இருக்கதே எனக்கு பிரச்சனையே. இப்ப Everybody listen to samba bamba. மொத வரியை சொல்லு. இந்த பாட்டோட மொத வரியவா? மொத வரியை சொல்லிட்டா போதுமா? Everybody listen to samba bamba. சொல்லியா? எவரிபடி. எவரிபடி அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? எவர் சில்வர் படி. எவர் சில்வர் படியா?
அடுத்த வரியே சொல்லு. ரம்பா ரம்பா கும்பா கும்பா தும்பா. இப்ப பாடு. எவர்படி ரம்ப ரம்பா கும்பா கும்பா தும்பா. எவர்படி ரம்ப ரம்பா கும்பா கும்பா தும்பா. நல்ல ஒரு கைத்தட்டல கொடுத்துருங்க. இதை எழுதின கவிஞனுக்கே தெரியாது. நடுவில் ஒரே ஒரு செய்தியை சொல்லி உட்கார்றேன். அப்படி ஒரு இல்லறம் எப்படி இருக்குன்னு அன்னைக்கு ஒரு பாட்டில் கொடுத்தான் சார். இந்த மாதிரி கிராம பகுதியில் வாழ்ற மக்கள் ஒரு நாள் அப்படி கட்டி சோற கட்டி எடுத்துக்கிட்டு அப்படி ஆத்தங்கரைக்கு போவாங்க. அப்ப பொண்டாட்டி வர்ணிச்சு நம்மால் காதல் பாட்டு பாடினான். எப்படிமா கொடுத்தான்? எல்லோருக்கும் எழுதி வச்சான், எங்களை தான் கட்டி வச்சான். எல்லோருக்கும் எழுதி வச்சான், எங்களை தான் கட்டி பாடினாங்க. ஆனா இந்த மாதிரி பாட முடியுமா? இன்னைக்கு இந்த பணம் இருந்தாலும் சார், பெத்த பிள்ளையாவே இருந்தாலும் பணத்தை கொடுத்தா தான் இதை புறா இருப்பார் டாடிம்மா. காசு கொடுக்கலன்னு இந்த பராம்பார் கேடிம்பா சார். காசு அள்ளி கொடுத்தா தான் நீங்க அம்மா, இல்லாட்டி ஆயிடுவீங்க சும்மா. காசை எடுத்து கொடுத்தா தான் அவர் அப்பா, இல்லாட்டி ஆயிடுவார் டப்பா. ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யறேன். இந்த பணத்தோட அருமையை யார்ட்ட திரும்ப போய் கேட்கணும்? தினந்தோறும் இந்த மாதிரி பட்டிமன்றம் பேசி நம்ம சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோமே, நம்மள்ட்ட கேட்கக்கூடாது சார். இந்த மாதிரி ஒரு அற்புதமான கிராமத்துல ஒரு மிகப்பெரிய பணக்கார் ஜமீன்தார் இருந்தார். ஒரு பெரிய கவுண்டர் இருந்தார். அவருக்கு நிறைய டிராக்டர் வச்சு, நிறைய நிலவலெல்லாம் வச்சு, மாடு கண்ணெல்லாம் வச்சு ரொம்ப அற்புதமா விவசாயம் பண்ணிட்டு பெரிய ஜமீன்தாரை வாழ்ந்துகிட்டு இருந்தார். அவருக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்துருச்சு. ஒரே ஒரு பையன் அவருக்கு. நாம வாழ்ற காலத்துல இருக்கிற சொத்தெல்லாம் பையன் பேர்ல எழுதி வச்சு அவனை ஜமீன்தார் ஆக்குவோம். நாம ஏன் செத்ததுக்கு அப்புறம் இந்த சொத்தெல்லாம் பையன் பேர் போகணும்னு உயில் எழுதணும்? இருக்கிறப்பே நம்ம சொத்தெல்லாம் பிள்ளை பேர்ல எழுதி அவனை பணக்காரன் ஆக்கி பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. அதனால அந்த ஊர் சபை முன்னாடியே தனக்கு 60 வயசு இருக்கப்ப எல்லா சொத்தையும் பையன் பேர்ல எழுதி வச்சார் சார். ஒரே ஒரு பையன். இந்த சொந்த பந்தத்தை நம்பி எழுதி வச்சாரு. ஆனா அந்த பையன் என்ன தெரியுமா பண்ணா? பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு சொத்தை போற அப்பன்ட்ட வாங்கணும்னா அப்பனை 3 வேளை சோத்துக்கு பிச்சை எடுக்க நடுரோட்டில் விட்டான் சார். அதே மாதிரி இந்த தெருவிலே அப்படி ஏக்கமா உட்காந்துருப்பாரு. அவரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டவங்களா இன்னைக்கு ஐயா சாப்பாடு வாங்கி தரேன் சாப்பிட்றீங்களான்னு கேட்குற அளவுக்கு கீழ்த்தரமா போயிட்டாருன்னா இந்த செல்வம் இல்லாதனால தான் சார் காரணம். அந்த மாதிரி அந்த பையன் பொண்டாட்டியோட காரில் போகிறான். எல்லா சொத்தையும் பையனை நம்பி ஏமாந்த கிழட்டு அப்பன் அப்படி உட்காந்து வேதனைப்பட்டு பார்த்து சொன்னானா, அடே என் சொத்தெல்லாம் வாங்கிட்டு 3 வேளை சோறு கூட போடாமல் நடுத்தரில் வெட்டியடா. உன்னை நம்பி தானடா சொத்தெல்லாம் எழுதி வச்சேன். இந்த சொத்தை நான் என் பேரில் வச்சிருந்தா கூட அந்த சொத்துக்காவது எனக்கு 3 வேளை சாப்பாடு போட்டு கௌரவமாக என்னை காடுகார அனுப்பி வச்சிருப்பியேன்னு வேதனைப்பட்டான்னா, ஒரு குளம் இருந்ததுன்னா அந்த குளத்துல தண்ணி இருந்தால் தான் சார் மீன் வரும். அந்த மீன் இருந்தால் தான் அதை பிடிக்க கொக்கு வரும். அதுபோல தான் இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்துட்டீங்கன்னா உங்கள்கிட்ட காசு இருந்தால் தான் நீங்கள் பெத்த பிள்ளையே உங்களை தேடி வரும். காசு இல்லாட்டி பெத்த பிள்ளை கூட மதிக்க மாட்டான். இதை இன்னைக்கு சொல்லலை, 40 வருஷத்துக்கு முன்னாடியே கண்ணதாசன் ரொம்ப அழகா சொன்னான். குளத்திலே தண்ணி இல்லை, கொக்கும் இல்லை, மீனும் இல்லை. குளத்திலே தண்ணி இல்லை, கொக்கும் இல்லை, மீனும் இல்லை. பெட்டியிலே பணம் இல்லை, பெத்த பிள்ளை சொந்தம் இல்லை. அடுத்த சென்ஸ்ல ரொம்ப அழகா வச்சான். தென்னைய பெத்தா இளநீர், பிள்ளைய பெத்தா கண்ணீர். தென்னைய பெத்தா இளநீர், பிள்ளைய பெத்தா கண்ணீர். பெத்தவன் மனசு பித்தம்மா, பிள்ளையின் மனசு கள்ளம்மா. மனையிலே சொல்லுந்தா புனைகளும் சொந்தமடா. வேதனையே பந்தி வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே. பானையில சோறு இருந்தா பூனைகள் கூட சொந்தம் கொண்டாடிட்டு வரும். ஓ வேதனையை பந்தி வச்சுனா சொந்தக்கார பைய ஒரு பைய பக்கத்துல நிக்க மாட்டான்னு சொன்னா, காசு பணத்தை நீ சேர்த்தா தான் சொந்த பந்தமே உன்னை தேடி வரும். ஒரு கல்யாண வீட்டில் கூட ஒரு 4 பவுன் நகை திடீர்னு காணா போச்சு சார். அந்த கல்யாணத்துக்கு வந்த ஒரு பணக்காரனை சந்தேகப்படுவாங்களா? அதே கல்யாணத்துக்கு வந்த ஏழை மக்களை சந்தேகப்படுவாங்க. அப்ப காசு இல்லாட்டி இவன் திருடு இருப்பாங்கிற அளவுக்கு கூட ஒரு மனுஷனுடைய தன்மானத்தை குறைக்கக்கூடியது இந்த செல்வம் சார். இன்னைக்கு நல்ல கல்வியை தரக்கூடிய கல்விக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சரஸ்வதி கூட தாம் பெத்த பிள்ளையை நல்ல ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வைக்கணும்னா தன் கையில் இருக்கின்ற வீணையை அடகு வைத்தோ விற்றோ தான் படிக்க வைக்க முடியும்னு ஒரு புதுக்கவிஞன் சொல்றான்னு சொன்னா, இன்னைக்கு கல்லறையிலிருந்து கருவறை இருந்து கல்லர் வரைக்கும் சில்லறை இருந்தால் தான் வாழ்க்கையில் உருப்பட முடியும்னு சொன்னா, இந்த பணமில்லாத வாழ்க்கை செத்த பிணத்திற்கு சமம் என்கின்ற காரணத்தினால கூழு சுண்டல் வேர்க்கடலை வத்தக்கிற எடுமாங்க சுண்டகஞ்சி சுட்டால மக்காச்சோள் நீர்மர் பேத்தனி எல்லனி இராத்துக்கு கடன் முட்டை கம்மிட்டு வெள்ளரிக்கா அவிச்ச முட்டை ஆஃப் ஆயில். இந்த பெண்கள் பேசுகிற பேச்சு, இந்த சொந்த பந்தம், இது எல்லாமே டூப்பு. கையில் காசு இருக்கணும், டப்பு தான் டாப்பு. நீங்க எங்களுக்கு தான் தரணும் தீர்ப்பு, இல்லாட்டி இந்த ஊர் மக்களே உங்களுக்கு வைப்பாங்க ஆப்பு என்று சொல்லி. நடுவர்களே சொல்லுங்க, எங்க பக்கம் நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க 2 பேரும் புத்திசாலி. ஏன்னா ஜெயிச்சறோம்ல. அறிவாளி. எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க 2 பேரும் முட்டாள். ஏன்னா அவங்கள்ட்ட தோத்துறோம்ல. நடுவர் நீங்க எங்க பக்கம் தீர்ப்பை கொடுத்தா நாங்க புத்திசாலி, எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள்.
எங்களை புத்திசாலி என்று இன்னொரு புத்திசாலியால் தான் சொல்ல முடியும், எங்களை முட்டாள் என்று இன்னொரு முட்டாளால் தான் சொல்ல முடியும். நீங்க தீர்ப்பை யார் பக்கம் வேணாலும் கொடுத்துக்கங்க. வியக்க வைத்த ரசிகர்களுக்கு மீண்டும் நன்றி பாராட்டி, வாழ்க்கையில் மனிதன் நிம்மதியாக வாழ அதிகம் தேவைப்படுவது சொந்த பந்தத்தை காட்டிலும் சொத்துவத்தே என்று சொல்லி. நடுவர்களே, உங்களுக்கு யாராவது ஃபோன் பண்ணி தொல்லை பண்றானா? ஒருத்தன் பண்றான்பா, பண்ணிட்டு இருக்கான்ல. சொந்தக்கார யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணா, நான் சொல்றதை நீங்க செய்யுங்க, சத்தியமா உங்களுக்கு ஃபோனே பண்ண மாட்டான். யார் உங்களுக்கு சொந்தக்கார ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணுறானோ, நாளைக்கு நீங்கள் அவனுக்கு ஃபோன் போட்டு எனக்கு ரொம்ப முடையா இருக்குடா, ஒரு 25,000 ரூபா கடன் கொடு, ஒரு 2 மாதத்தில் தர்றேன்னு சொல்லி பாருங்க. உன் ஃபோன் நம்பரே டெலிட் பண்ணிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடி போயிடுவான்னு சொன்னால், காசு இல்லாத வாழ்க்கை ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி, பணத்துக்காக உண்மையை பேச வந்த எங்களுக்கு இந்த ஊரில் கொடுக்கக்கூடிய தொகையை பிரித்து கொடுங்கள். சொந்த பந்தம் போதும் என்று பொய் பேச வந்த அவங்க 2 பேத்துக்கும் கோவிலில் இருக்க ஒரு மாலையை போட்டு அரை மூடி தேங்காவை கொடுத்து, இந்த அக்கா கொடுத்த லட்டில் இன்னொன்று கொடுத்து விரட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அருமையான பேச்சு, நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். எவ்வளவு கேவலமாக திட்டுறான், சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கியா? ஒரு காலத்தில் வலிச்சா புள்ள, இப்போ கிழிச்சா புள்ள. ஒரு காலத்தில் பிறந்த ஊரான் புள்ள, இப்போ பிறக்க ஊரான் கீரி புள்ள. ஏன்னா கீரி தான் புள்ள பிறக்குது. ஒரு காலத்தில் குழந்தை பிறந்தவங்களை ஆஸ்பத்திரியில் பார்க்க போனோம்னா எது பிரசவ வார்டுனே கேட்க வேண்டாம், தாய் ஒரு பக்கமும் புள்ள ஒரு பக்கமும், இதாண்டா பிரசவ வார்டுன்னு போய் குழந்தைய பார்த்துட்டு வந்தோம். போன மாதம் என் குழந்தைய குழந்தை பிறந்துச்சு. எனக்கு ஏன்டா ஆளு சொல்லியா போய் பார்க்க போகிறேன், தாய் அழுவல பிள்ளைய அழுவல புருஷன் கணத்தை அழுது கிடக்கிறாங்க. நீ ஆண்டா அழுவுற, ஆபரேஷனுக்கு 70,000 ரூபா பணம் கட்டு நான் தாண்டான்னு அவகிட்ட அழுது கிடக்கிறேன். அதையும் பிரித்து விட்டுருக்காங்க பாருங்க. முதல் பிரசவம்னா அப்பங்காரம் பணம் கட்டணுமா, 2வது பிரசவம்னா புருஷங்காரம் பணம் கட்டணுமா. நான் கட்டுவேன், நீ கட்டு, உனக்கு பிரசவமே வேணா பேசாமல் உட்காந்துரு, அதான் நல்லது. பணம் தானே வாழ்க்கை. பணம் இல்லாமல் என்ன பண்ண முடியும்? பணம் இருந்தா அம்பானி, பணம் இல்லைன்னா அம்போனி. யோசிச்சு பாருங்க. நீ பாசம் பாசங்கிற, 2 பேரும் வந்து உட்காந்துருக்க பாசம் பாசம்னு. இப்போ பட்டிமன்றம் முடிச்சு ஒன்றும் வேணாம், பட்டிமன்றம் முடிச்சு கள்ளக்குறிச்சியில் 500 ரூபா கம்மியாக கொடுக்கட்டும் மஞ்சினாதே, வேட்டி ஒரு வீட்டு டவுசரோடு விட்டு போயிடுவாளுங்க. அவனே அண்ணன் அண்ணன் பாசமெல்லாம் முடிஞ்சு போயிடும். இந்த மைசெட்டுக்கார இவ்வளோ சிரித்த முகத்தோடு உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட பட்டிமன்றம் நடந்துக்கிட்டு கீழே விழாக்குழு வந்து, தம்பி நீங்கள் நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவங்க, பணம் இல்லைன்னு சொல்லிப்பார், வயிறை பிடிங்கி வாயில் சொல்லி விட்டு போயிடுவாப்புல, குப்புன்னு தெரிய வேண்டியது. பணம் தான் சார் வாழ்க்கை. இந்த அத்தை ராத்திரியில் மெட்ராஸ் இருந்து உட்காந்துருக்கான விதி அவனுக்கு, பணத்துக்கு தான் உட்காந்துருக்கா. அவ்வளவு சிரிக்க. இந்த பாருங்க, எங்கள் டீமில் உள்ளாலாம் சிரிப்பாங்க பார்த்தீங்களா? நீங்கள் சிரிக்கிறீங்களே, எங்கள் டீமில் இந்த 2 லேடிஸும் அப்படி சிரிக்கும். ஏன்னா சிரிக்காட்டினா 200 ரூபா சம்பளத்தில் பிடிச்சிடுவாங்க. என்ன உண்மையே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பிடிச்சி விடுவாங்க. தம்பி கீபோர்டுக்கு தான் சிரிக்கலைன்னா பிடிச்சிடுவாங்க. பணம் தான் வாழ்க்கை. சொந்தம் என்ன பெரிய சொந்தம்? நிலைமையை நினச்சி சிரிக்கிறான், பிடிச்சிருவானேன்னு நினச்சி சிரிக்கிறான். அதே மாதிரி எங்கள் டீமில் வேட்டி கட்டிட்டு தான் வந்து உட்காரணும் பேச்சாளர்கள். வேட்டி கட்டலைன்னா மஞ்சுநாதன் 500 ரூபா சம்பளத்தில் பிடிச்சி ஆளுக்கு 2 வேட்டி கொடுத்து அனுப்பிவிடுவான். நாளைக்கு வேட்டியோட வா அப்படின்னு சொல்லிட்டு. லேடிஸ் வந்து பூ வைக்கலைன்னா பூ வாங்கி கொடுக்க மாட்டான், காசை பிடிச்சிருவான். அன்றைக்கி ஒரு அம்மா பூ வைக்காமல் வந்துருச்சு. ஏமா பூ வைக்கலைன்னு கேட்குறேன். முடி இருந்தால் அவ்வளோ சார் பூ வைக்க, மொட்டை விட்டு நானே சிரமத்தில் தரேன் அப்படின்ச்சு. அதில் பூ வைக்க சொல்கிறேன், ஆணி அடித்தாது வை அப்படிங்கிற. இப்போ வாழ்க்கை அவ்வளோ சிக்கலில் இருக்குது. பணத்தை நம்பித்தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். இது நல்ல ஊர், எப்படி அருமையாக உட்காந்துருக்காங்க. நேற்று ஒரு ஊரில் பட்டிமன்றத்தையே ஆரம்பித்தேன், 10 நிமிஷம் தான் ஆச்சு. ஒருத்தர் ஓடியாந்து முன்னாடி விழுந்தான். 100 ரூபா அன்பளிப்பு வச்சுக்கண்ணா, பேர் சொல்லாத வச்சுக்கண்டான். திருப்பி அரை மணி நேரம் ஆச்சு, பின்னாடி என்னை ஒருத்தன் சொன்னான். யாருன்னு பார்த்தேன், அதே ஆள். மறுபடியும் 100 ரூபா கொடுத்தான். ஒரே ஆள் 200 ரூபா கொடுத்தான். எல்லாம் பட்டிமன்றம் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க. அவன் மட்டும் போகலை ஏடான்னு கேட்டேன். போதையில் எல்லாத்தையும் கொடுத்து விட்டேன், திருப்பி தந்துரு. என் பொண்டாட்டி திட்டுவா, திருப்பி தந்துரு. நான் என்னடா பண்ணுறதுன்னு கேட்குறேன். 3 மணி நேரம் வச்சுருந்தாயில 10 ரூபா சேர்த்து கொடுன்னு கேட்குறாயா. அவன் யாரான்னு பார்த்தா கொரோனாவில் வட்டிக்கு விட்டு போண்டியா போனவனா இருந்திருக்கான், வசூல் பண்ண தர்றான். அப்படிலாம் இல்லாமல் எவ்வளோ நிறைவாக உட்காந்துருக்காங்க. அமைதியாக பாருங்கள், ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சுருக்காங்க. இதானே ஒரு நல்ல ஊர். நேற்று ஒரு ஊரில் கொண்டே விட்டு நடுவில் கம்பை ஊண்டி கயத்தை கட்டி பிரிச்சுட்டாங்க. ஆம்பளையால் அங்கிட்டு போ, பொம்பளையால் அங்கிட்டு போ. அந்த நேரத்தை பார்த்து புதுசாக கல்யாணம் பண்ண ஒருத்தன் பொண்டாட்டியோட வந்து பிரிச்சுட்டாங்க. இவன் எங்கிட்டு விட்டாங்க, அவன் பொண்டாட்டி எங்கிட்டு விட்டாங்க. அவன் சுற்றி வர்றான், விழாக்குள்ளே அடித்து வரட்டாங்க. ஏய் போடா, உட்காரக்கூடாது, சேர்ந்து உட்காரக்கூடாது, 10 லட்ச ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கேன், போடா, அதெல்லாம் பட்டிமன்றம் முடிஞ்சு வந்து பார்த்துக்க அப்படின்னு சொல்லி இடையில கிளப்பிக்கிட்டு போயிட்டான் மிஸ்டு கால் விட்டு.
அப்படிலாம் இல்லாமல் நல்ல சந்தோஷமாக உட்காந்துருக்கீங்க. இந்த பாருங்கள், பிள்ளைகள்லாம் அவ்வளவு சந்தோஷமாக ஒரே ஜாலியாக உட்காந்துருக்காங்க. மணி 11:30 பிள்ளைகள்லாம் கொஞ்சம் கூட அசரலை. என்ன காரணம்? நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விட்டுறலாம்னு நம்பிக்கையில் உட்காந்துருக்கு. வேறு என்ன, கும்பாபிஷேகம் எது பள்ளிக்கூடத்துக்கு போக போகுது? அப்படி டீச்சர் ஃபோன் பண்ணி ஏன் பள்ளிக்கூடத்துக்கு வரல, நீங்கள் வேணால் வாங்க டீச்சர் எங்கள் வீட்டில் கும்பாபிஷேகம் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை தானே? நாளையிலேருந்து அப்புறம் இது விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சால் பள்ளிக்கூடத்துக்கு போகிறது. அடுத்து அதோடு மட்டம் போட்டுவிட்டு விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு போய் கொழுக்கட்டையை தின்னுட்டு போய் கொழுக்கட்டை மதியம் உட்காந்துருக்க இப்படி திருக்கணும் கணக்கு போடச்சோன்னா அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காரு. அதுவும் இந்த விநாயகர் சதுர்த்தி முடிச்சு 3 நாளைக்கு வரமாட்டாங்க பள்ளிக்கூடத்துக்கு. எங்கள் ஸ்கூல்லாம் கொழுக்கட்டையை தின்னுவிட்டு வயிற்று போய் திருவாங்க, சார் புறாம்பாங்க, சுண்டலை சாப்பிட்டு விட்டு டர் விரும்பாங்க. வாழ்க்கை அவ்வளோ சிக்கலாக இருக்குது. இப்பொழுது இதையெல்லாம் மறுத்து பேசுவதற்காக பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் உங்கள் கைதட்டலோடு வருகிறார். பாண்டிச்சேரினால தண்ணி குடிச்சுட்டு தான் வருவாங்க.